வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சிஎஸ்சியில் யூடிஐயில் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேன் கார்டில் ஃபிசிக்கல் மோட், டிஜிட்டல் மோட் அப்படின்னு 2 மோட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் மோட். ஃபிசிக்கல் மோடில் எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிஎஸ்சி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ணோன்னா கேப்சா இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சைன்இன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சம்டைம்ஸ் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போ லாகின் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க. சிஎஸ்சி ஓப்பன் ஆகிடும். இப்போ லாகின் ஆனோன்னே சர்ச்சில் PAN ஸ்பேஸ் விட்டு C அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ UTI பேன் கார்டு சர்வீஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் ஹியர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம மெயிலுக்கும் மொபைலுக்கும் OTP வரும். ரெண்டுமே ஒரே OTPயாக தான் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது சிஎஸ்சியில் UTI எப்படி அப்ளை பண்ணுறது UTIயில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்கும். இது நார்மலாக அப்ளை பண்ணுற மெத்தட் இல்லை, சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது நியூ பேன் தான். ஸோ அப்ளை நியூ பேன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற மோடு ஃபிசிக்கல் மோட். ஃபிசிக்கல் மோட்னால் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேன் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதான் ஃபிசிக்கல் மோட். இப்போ இதில் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போத் பேன் கார்டு கொடுத்துருங்க. அப்புறம் NRI நோன் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஃபிசிக்கல் கார்டும் வேணும், பேனும் வேணும், அதனால் போத்துன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ செலக்ட் நேம் டைட்டில்னு சொல்லி கேட்டிருக்கா. இதில் SMT அப்படின்னா ஃபீமேல், ஸ்ரீ அப்படின்னா மேல். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ண போகிறது ஃபீமேலுக்கு SMTன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் டைப் பண்ணணும். அடுத்து தான் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணணும். லாஸ்ட் நேம் அப்படின்னா பேன் கார்டில் செகண்டரியாக இருக்க நேம், ஃபாதர் நேமாவோ இல்லை ஹஸ்பண்ட் நேமாவோ இருக்கலாம். அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேமில் அந்த பர்சனோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் சிங்கிள் லெட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சிங்கிள் லெட்டர் டைப் பண்ண முடியாது. அந்த சிங்கிள் லெட்டரோட எக்ஸ்பான்ஷனை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் நேம் ஆன் பேன் கார்டில் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இனிஷியலோடு இருந்தால் அந்த இனிஷியலை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நேமில் அந்த பர்சனோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆதாரில் இருக்கிற மாதிரியே நான் டைப் பண்ணிக்கிறேன், நேம் ஆன் பேன் கார்ட்லேயும். லாஸ்ட் நேம் எப்போவுமே சிங்கிள் லெட்டர் டைப் பண்ணக்கூடாது, ஃபுல் நேம் தான் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதர் நேம் இருக்கான்னு சொல்லி கேட்குது, நோன் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம SMTன்னு செலக்ட் பண்ணதுனால கீழே ஃபீமேல்னு அதுவாகவே வந்துடும், அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த கேலண்டர் வச்சு செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் நம்ம ரெசிடென்ஸ்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஸ்டேட்டு கேட்குறாங்க, நம்ம தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேட் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுறலாம். ஆதார் நம்பருக்கு வந்துடுங்க. அப்ளிகண்ட்டோட ஆதார் நம்பரை 2 டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ ஃபுல்லாக 2 டைம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதாரில் இருக்கிற மாதிரியே அவங்க நேமை நம்ம என்ட்ரி பண்ணணும். மோஸ்ட்லி அதே தான் நேம் ஆன் பேன் கார்ட்லேயும் நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஒரு லெட்டர் மாறினாலுமே உங்களுக்கு மேட்ச் ஆகாது ஆதார் கார்டும் பேன் கார்டும். ஸோ வேறு ப்ரூஃப் வைங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ டைப் பண்ணும்போது கிளியராக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எல்லாம் டைப் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. டைப் பண்ணலைன்னா அதில் டைப் பண்ணுற மாதிரி காட்டும்.
ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து மஸ்ட்டு 3க்குமே நேமுக்கு, அட்ரஸ்க்கு, டேட் ஆஃப் பர்த் எல்லாத்துக்குமே நம்ம ஆதார் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லும், பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் மேட்ச்டுன்னு சொல்லி வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா மேட்ச்டுன்னு வந்துடும். இல்லை வந்து பார்ஷியலி மேட்ச்டு, இல்லை மேட்ச் ஆகலை, வேறு ப்ரூஃப் வைங்க அப்படின்னு சொல்லும். ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ மொபைலில் அவங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் இல்லைன்னு சொல்லி நீங்களாக ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அது வந்து மிஸ்மேட்ச் ஆகி வேறு ப்ரூஃப் வைக்க சொல்லும். அதனால் மோஸ்ட்லி டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதால ஆதார் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மெயில் ஐடி அவங்களோட டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் நோன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேமில் ஃபாதர் நேம். பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம் கண்டிப்பாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதாரில் கூட நம்ம வந்து ஹஸ்பண்ட் நேம் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபாதர் நேம்ங்கிற ஒரு காலம் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஃபாதர் நேம் டைப் பண்ணணும். நோ கொடுத்துட்டு ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஆதார் கார்டில் ஃபாதர் நேம் இல்லைன்னா அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அந்த நேமை டைப் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் நேமை ஃபாதர் நேமில் டைப் பண்ணிடாதீங்க. அது வந்து அவங்களுக்கு தான் இஷ்யூ ஆகும். அது நம்ம ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து நம்ம மாற்றணுன்னா அதுக்கு ப்ரூஃப் கேட்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ப்ரூஃபே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் நீங்கள் கேட்டுட்டு தெளிவாக அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபாதர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் வந்து ஆதாரில் இருக்கிற அட்ரஸை அப்படியே டைப் பண்ணுங்கள். டோர் நம்பர்னு இருக்கும் ஃபஸ்ட்டு, ஃப்ளாட்டு டோர்னு. அதில் வந்து அவங்க டோர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வில்லேஜை டைப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட்டை டைப் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த பில்டிங் வில்லேஜ்னு இருக்கு இல்லையா, அவங்க ஊர் எந்த ஊரோ அந்த ஊரை டைப் பண்ணிவிட்டு தேர்டு காலத்தில் ஸ்ட்ரீட்டை டைப் பண்ணுங்கள். மாற்றி டைப் பண்ணாதீங்க. அடுத்து அவங்களோட தாலுக்கா, டிஸ்ட்ரிக்கு, அடுத்து பின்கோடு எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டை பார்த்து. ஏன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பேன் கார்டு அவங்களுக்கு போஸ்டலில் வரும். ஸோ வந்து அட்ரஸை வந்து தெளிவாக டைப் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் எதெல்லாம் ஃபில் பண்ணுறேனோ அதை ஃபில் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு நோ இன்கம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் ஃபில் பண்ண தேவையில்ல, விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த ஏரியா கொடுங்கிறது அதுவே டிடெக்ட் ஆகி வந்துடும். ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், மேலே எதுவும் ஃபில் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு யார் ஃபில் பண்ணுறான்னு கேட்கும். ஹிம்செல்ஃப் ஹெர்செல்ஃப்னு கொடுத்துட்டு அவங்க நேம் அதுவாகவே வந்துடும். ப்ளேஸ் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த நம்ம கொடுத்த ப்ரூஃபெல்லாம் வந்து அகைன் கேட்கும். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி நம்மளுக்கு கிடச்சிரும். இதை நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு நீங்கள் காப்பி வச்சுக்கணும். அடுத்து டவுன்லோட் ஃபார்ம்னு சொல்லி இருக்கும். அந்த ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து அவங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஈஸினே நம்ம பண்ணிக்கலாம். இல்லை வந்து மேனுவலாகவும் ஃபோட்டோ ஒட்டி அதையும் நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் ஆன்லைன்லேயே பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் போட்டு வச்சுருங்க. ஏன்னா அதில் ஃபோட்டோ சைனெல்லாம் வாங்கணும். ஸோ அதை பிரிண்ட் போட்டு வச்சுருங்க. இதை தான் வந்து நம்ம பேன் கார்டு ஆஃபீஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொரியரில். ஒரு பல்காக நீங்கள் ஒரு 50 அப்ளிகேஷன் அந்த மாதிரி சேர்ந்தோன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க ஃபோட்டோ, கஸ்டமரோட ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் ஓகே, இல்லை வேறு மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக
நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை யூடிஐக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ சைஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபோட்டோ ரீசைசர் யூடிஐ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வெப்சைட் இருக்குது. அதிலே நம்ம ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதிலே சைனையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் அவங்க ஃபோட்டோ அப்புறம் சைன் ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணிங்கன்னா பேன் கார்டு டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கன்வெர்ட் ஆகி டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் ஃபோட்டோ முதல்ல பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் எடுத்துக்கோங்க. அதையும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்க சிக்னேச்சரை யூடிஐக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். எப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே இப்போ சிஸ்டத்துலேயே டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறோம். நம்ம டவுன்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. ஆக்சிட் ரீடரில் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டு இடத்துலையும் வந்து நம்ம ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை கண்ட்ரோல் ஆல்ட்டு கொடுத்து இன்னொரு இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் அண்ட் சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அவங்களோட சைனை அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணி அந்த சைனையும் ஃபோட்டோவுக்கு ரெண்டு ஃபோட்டோவுக்கு கீழேயும் லாஸ்ட்டாக வந்து அடியில் ஒரு சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 பிளேஸ்லேயும் இந்த சைனை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த சைன் வந்து இங்கே வந்துடும். இதை நம்ம ட்ராக் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு கீழே 2 பிளேஸ்லையும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வைக்க சொல்லும். இந்த இடத்துலையும் நம்ம சைனை அப்ளை பண்ணிடணும். நார்மலாக ஃபோட்டோ ஒட்டியும் இல்லை வந்து சைன் வாங்கியும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படியும் அப்ளை பண்ணலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது. ஆனால் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்டோட நம்ம ஆதார் கார்டை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்ஷனாக பேன் கார்டும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து புது நியூ பேனுங்கிறதுனால இதில் ஆதார் கார்டை மெர்ஜ் பண்ணி விடணும் அந்த டாக்குமெண்ட்டோட. ஸோ ஐ லவ் பிடிஎஃப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மெர்ஜ் பிடிஎஃப்னு இருக்கும். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் வந்து இமேஜாக இருக்குது. ஸோ வந்து அதை இமேஜ்லேருந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து மெர்ஜ் பிடிஎஃப் கொடுத்து நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அவங்க டாக்குமெண்ட்டு இமேஜாக இருக்குது. அதை நான் எடுத்துக்கிறேன். இமேஜ் வந்து பிடிஎஃபாக மாற்றினா தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ பிடிஎஃபாக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த நம்ம டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அப்லோட் பண்ண வேண்டியது, அதையும் இந்த ஆதாரையும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். எல்லாத்தையும் சிங்கிள் ஃபைலாக நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு வேறு எதுவும் ப்ரூஃப் வைக்கிறீங்க, ஓட்டர் ஐடி எதுவும் வைக்கிறீங்கன்னா அதையும் நம்ம சேர்த்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ப்ரூஃப் வச்சதுனால நம்ம அதையே மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் இந்த பேஜுக்கு வந்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோடுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நம்ம இப்போ வந்து அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கு இல்லையா, மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி கம்ப்ரஸ் பண்ணியிருக்க இமேஜு சிக்னேச்சர் ரெண்டையுமே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த சைஸ் நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். வேறு எதுவும் இமேஜை நீங்கள் டேரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டேன். இவ்வளோதான் ப்ராசஸ், இவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து யூடிஐயில் பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து ஃபிசிக்கலாக அனுப்பணும்.
3 டேஸில் வந்து அவங்களுக்கு மெயிலில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு 10 டேஸில் ரிசீவ் ஆகிடும். இப்படி தான் வந்து பேன் கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.